Hello guys, welcome back to Film News. நான் இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் வீரதீர சூரன். இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமாராக ஒரு 2 hours வெயிட் பண்ணி எப்படா ட்ரெய்லர் வரும்னு வெயிட் பண்ணி இப்போ தான் கடைசி ஒரு வழியாக ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஏன்னா 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 8னா மலேசியா டைமுக்கு 10:30, 10:30லேருந்து 12:30 ஆயிடுச்சு ட்ரெய்லர் வரத்துக்கு. ஸோ சுமாராக ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போ கடைசி ஒரு வழியாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2023 சித்தான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை ஒரு 3 நாள் கழித்து தேட்டரில் போய் பார்த்தா வெறும் 3 பேர் தான் தேட்டரில். ஆனால் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் எனக்குள்ளே ஒரு வாரம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சியான் விக்ரம், எஸ் சூர்யா இவங்கெல்லாம் தாண்டி டைரக்டர் எஸ் அருண்குமாருக்காக தான் அந்த மெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. அண்ணே ஒரு 10-15 பேர் இருக்காங்க அண்ணே, சீக்கிரம் வேலையை முடிக்கலாம், ரிஸ்க்குண்ணே. சார் தே டிசர்வ் இட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. திருவிழா இருக்கு, அதான் விடியறதுக்குள்ள அவனை முடிக்கும், அவ்வளோதான் டைம். போட்ட பிளான் கரெக்டாக நடக்குது, எங்க எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. காலி எங்கடா இருக்கா? எங்கன்னு இருக்க நீ? உனக்காக தானே வெயிட்டிங்க. ஒரு ஆளே இல்லையா? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? This is Jan. சியானோட நடையில் மிஸ் ஆகத்துல நான் பார்த்துக்கிறேன். ட்ரெய்லரில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? கதையை ரிவீல் பண்ணலை. அண்ட் இது 1 நைட்டில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக கதை காமிக்கல. எனக்கு அதுவே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. ஏன்னா சில டைமில் ட்ரெய்லரில் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க, என்ன கதைக்களம் என்ன எதை பற்றினது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. பட் இதில் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நைட்டு, அது அந்த சம்பவத்தில் எப்படி விக்ரம் சார் ஜாயின் ஆகுறாரு, அவருக்கு என்ன சம்மந்தப்படுதுன்னு தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. பட் ட்ரெய்லராக பார்க்கும்போது சியான் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பிஜிஎம், அவரோட இன்ட்ரோ அவர் ஏங்கும் போது அந்த வர பிஜிஎம்மோட சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூஸ்பம்ஸாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஜிவி பிரகாஷ் as யூஷுவல் இந்த படத்துக்கும் பிஜிஎம்மில் தாறுமாறாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ ஒரு ஹையில் இருக்கார். ஏன்னா இப்போ தான் ஒரு 2-3 days முன்னுக்கு ஜிபி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் இப்போ வீரதீர சூரனோட ட்ரெய்லர். ஸோ பேக் டு பேக் அவருக்கு ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதுவும் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் ட்ரெய்லராக எனக்கு பேக்கேஜ் பண்ண விதம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எஸ் அருண்குமார் கிட்டேருந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ரியலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுவார். அந்த கதையை ரியலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சித்தாலையும் அந்தமாரி தான். இப்போ ரீசனாக 2-3 daysல அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த ஒரு கதைக்களம் சித்தா மாதிரியான மேக்கிங்கில் ஃபிலிம் மேக்கிங்கில் சேரும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மேக்கிங்கும் இந்த ஒரு கதைக்களமும் சேரும் போது என்ன மேஜிக் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. அண்ட் ஐ திங்க் இன்னும் ஒரு 6 daysல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. பட் ட்ரெய்லர் வைஸ் அதுவும் அந்த சட்டை போடாமல் நடந்து வர்றதெல்லாம் ஐ திங்க் ஜஸ்ட் சியான் திங்ஸ். அவரால் மட்டும்தான் ட்ரெய்லரில் அதுவும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு படத்தில் அந்தமாரி நடந்து வர முடியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சியான் சாரை ஒரு தூள், ஒரு சாமி இந்த ஒரு ஜோனில் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஆக்டிங்கான ஸ்கோப் உள்ள படத்தில் தான் நடிச்சிட்டு இருந்தார். அவர் மாஸ் கொமர்ஷியலாக இறங்கினா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் eagerly வெயிட்டிங் ஃபார் த மூவி. வந்ததுக்கப்புறம் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video.